வெல்கம் கைஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறையா பிசிஜியோட ஷேர்ஸ் பற்றி கம்பெனிஸ் பற்றியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை விட போன வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு போர்ட் ஆஃப் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் 7th அன்னைக்கு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்க ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரை, ஸோ அதான் ஆடிட்டரை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மிஸ்ஸஸ் டிபி சாரதா அண்ட் கோ. ஸோ இவங்களை பற்றி ஏற்கனவே வந்து போன வீடியோவில் முந்தின வீடியோவில் பேசிட்டு இருந்திருக்கோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிரைட்காம் குரூப் லிமிடெட் புதுசாக இருக்க ஒரு ஆடிட்டரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. யாரோட நாலேஜஸ் இல்லாமல் புது ஆடிட்டர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் பிரதீப் அண்ட் பிரதீப். ஸோ எதனால வந்து இந்த டிபி சரதா அண்ட் கோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி விட்டு வெளியே போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லேக் ஆஃப் ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷன், இன்அடிக்வேட் கோஆப்ரேஷன், அப்ரூவல் ஆஃப் அப்பாயின்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் குவார்டர் ரிவ்யூஸ். ஸோ இந்த 4 ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கம்பெனியை விட்டு நான் ஆடிட் பண்ண மாட்டேன் அப்படின்றது மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த ஆடிட்டர். ஸோ அது வந்து கொஞ்சம் பெரிய ட்ராபேக். ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு கம்பெனியை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இல்லை, ஸோ ஏதோ கோல்மால் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கணக்கு. ஸோ ஒரு ஆடிட்டர் ப்ராப்ளம்லாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ரெக்கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல கம்பெனி சைட்லேருந்து. ஸோ ஒரு ப்ராப்பரான கோஆப்ரேஷன் இல்லை கம்பெனி சைட்லேருந்து. ஸோ ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு ஆடிட்டரை ஒரு புது டேரக்டர் அப்பாயின்ட் பண்ணும்போது ஷேர் ஹோல்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும் எதுவாக இருந்தாலும். ஸோ ஆனால் இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெர்மிஷன், எந்த ஒரு முன்னாடியே சொல்கிறது, ஸோ வந்து எதுவுமே வந்து இவங்க வந்து எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இவங்களே வந்து டிசிஷன் எடுத்து இவங்களே பண்ணிட்டாங்க. ஷேர் ஹோல்டர்கள் எதுவுமே கேட்காம ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்க ஆடிட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ரிசல்ட் வந்து மண்டே, அதாவது கம்மிங் மண்டே, ஸோ 12th ஆகஸ்ட் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. 12th ஆகஸ்ட் 2024 ஸோ ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி வந்து இதுக்கு ரியாக்ட் ஆகுமா, இல்லை திரும்பியும் வந்து சஸ்பெண்ட் ஆனது வந்து திரும்பி ப்ராப்பராக ஒர்க் ஆகுமா, ப்ராப்பராக ட்ரேட் ஆகுமா அப்படின்றத வந்து நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாட்டிட்டு இருக்கிறது நம்மள மாதிரி ரீட்டெய்லர்ஸ் தான். ஸோ ரீட்டெய்லர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 70% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 6 லட்சம் ரீட்டெய்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சஃபர் ஆகுறாங்க உள்ள காசு மாட்டிக்கிட்டு. ஸோ எவ்வளோ லட்சம் கோடி எவ்வளோ வந்து உள்ள மாட்டிட்டு இருக்க அமௌண்ட் எதுவுமே வந்து டீட்டெயில்ஸ் தெரியல. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6 lakhs ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே இருக்காங்கன்றது அளவுக்கு தான் நமக்கு வந்து டேட்டா வச்சிருக்கு. ஸோ இவ்வளோ பேர் மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட முடியும்? ஸோ செபி இதுக்கு என்ன கைடன்ஸ் எடுக்க போகிறாங்க? ஸோ செபி இதுக்கு என்ன வந்து ரூல்ஸ் சொல்ல போகிறாங்க? அதுக்கு வந்து டீலர்ஷிப் சஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான விதமானு தெரியல. பட் ஆனால் வந்து இதுக்கு எதனா ஸ்டெப் எடுத்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எதனா அமௌண்ட் எதனா ரீஃபண்ட் பண்ணணும், அந்த மாதிரி எதனா ஒன்று நடக்கணும் கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி நிறையா வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு. ஸோ சஸ்பெண்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜா ஸ்பாஞ்ச் அயன், குஜராத் என்ஆர்ஐ கோக் லிமிடெட், ஸோ கமான் இந்தியா லிமிடெட், ஸோ எஸ்பிஐ ஹோம் ஃபைனான்ஸ், ப்ருடென்ஷியல் சுகர் கார்பரேஷன் லிமிடெட், யூனிப்ளே இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்துலாம் ரிக்கவரி ஆயிடுச்சா அப்படின்றது எஸ்பிஐ ஹோம் ஃபைனான்ஸும் ரிக்கவரி ஆச்சான்னு தெரியல. இல்லை வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் இருக்க வேறு ஏதாவது ஷேர்ஸில் இருக்கிறத வந்து ஷேர் ஹோல்டருக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் நடக்கும். ஸோ வந்து அதுக்கு பதிலாக இந்த ஷேருக்கு பதிலாக அந்த ஷேரை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பிசிஜி ஷேருக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்தால் தான் தெரியும்.